நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் விஜய் டிவியின் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். நவராத்திரி உற்சவத்தில் இன்று 2ஆம் நாள். நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று சிருங்கேரி ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் அருளாசி. ஜெகதம்பாவுடைய உபாசனைக்கு ரொம்ப சிரேஷ்டமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரத்காலே மகா பூஜா கிரியதேயாச்ச வார்ஷிகி என்று சொல்லி அந்த ஜெகன்மாதாவே இந்த வார்த்தை சொன்னான். சரத்காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் சரத்காலத்தில் என்னை விஸ்தாரமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நவராத்திரி சமயத்தில் நாம் அந்த ஜெகதம்பாவை ரொம்ப பக்தி ஸ்ரத்தைகளோடு பூஜை செய்து அம்பாளை பிரார்த்திக்கணும். அப்போது நம்முடைய பிரார்த்தனை விசேஷமான பலத்தை கொடுக்கும். இந்த சமயத்தில் அந்த ஜெகதம்பாவுக்கு பூஜைகள், பாராயணங்கள், ஹோமங்கள் முதலான அநேக விதமான ரீதியாக அந்த தாயாருடைய சேவை நாம் செய்ய வேண்டும். முக்கியமாக மனசிலே அந்த ஜெகதம்பா விஷயத்தில் பக்திங்கிறது விசேஷமாக இருக்க வேண்டும். நாம் எந்த பூஜை செய்தாலும் அது பக்தியோடு செய்தால்தான் அந்த பூஜைக்கு பலன் கிடைக்கும். பக்தி இல்லாமல் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் இருக்காது. அதனால் எல்லோரும் கூட மிக பக்தியோடு இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்தில் அம்பாவுடைய பூஜை செய்து அம்பாவுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். எல்லோரும் கூட அப்படி தேவியை உபாசனை செய்து தேவி கிருபைக்கு பாத்திரமாகட்டும் என்று நாம் ஆசீர்வதிக்கிறோம். பலனை எதிர்பாராமல் பக்தியோடு பூஜித்தால் நன்மைதான் என சுவாமிஜியின் அருளாசி மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. நல்லதோ கெட்டதோ அது செயலை பொறுத்து தாங்க. நவராத்திரி பிறந்த கதையும் அப்படிதாங்க. நவராத்திரி வந்த கதை என்ன அப்படின்னு உங்க குழந்தைகள்லாம் கேட்பாங்க. அந்த கதையை இப்ப சொல்றேன். பிரம்மா கிட்ட வரம் வாங்கி ஒரு அசுரன், மகிஷாசுரன்கிறவன் எக்கச்சக்கமான பலத்தை வாங்கிக்கிட்டான். யாராலையும் என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த நிலை கிடைச்ச உடனேவே இவங்க நிலை தடுமாறிடுவாங்க. அதுதான், அதாவது நல்லவங்களுக்கு நல்ல நல்ல வரங்கள் கிடைச்சா அதை நல்ல விதத்துல பயன்படுத்துவாங்க. ஒரு தீயவனுக்கு நிறைய வரங்களை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஆங்கிலத்துல சொல்ல போனா he will misuse it, இல்லையா? அந்த மாதிரி ராட்சசத்தனமா எல்லாரையும் போய் விரட்ட ஆரம்பிச்ச பொழுது தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஐயோ நாம இப்ப என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே முடியலையே அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்டா, நான் வரத்தை கொடுத்துட்டேன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எல்லாரும் சிவன் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவனை அப்படின்னு. அப்போ மகாவிஷ்ணு கிட்ட வந்த பொழுது அவர் நித்திரையில இருந்தார். அப்ப எல்லா தேவர்களும் முறையிட்டாங்க, நித்ரா தேவியா, நீ அவருக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீ கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல இருந்து ஒரு தேஜஸான ஒரு ஒளி வந்தது. அதே நேரத்துல சிவனுடைய அந்த முகத்துல கோப அக்னி, அதுலேருந்து ஒரு ஒளி வந்தது. பிரம்மா கிட்டேந்து ஒரு ஒளி. இப்படி இந்த 3 தேவர்களுடைய உடம்புல இருந்து வர அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கே, அது ஒரு அழகான பெண் உருவம் அடைஞ்சது. அந்த பெண் இப்ப நீங்க நான் சொல்ல நீங்க என்ன சொல்லலாம், இந்த கிராஃபிக்ல வருமே கொஞ்சம் கொஞ்சமா கை முளைச்சு கால் முளைச்சு ஒரு பெண் உருவம், அந்த மாதிரி ஒண்ணு எதிர்த்தாப்புல தேஜஸ் ஸ்வரூபிணியா அவ நிக்கிற பொழுது அவளை எதுக்காக வரவழைச்சாங்கன்னாக்கா அந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக. ஆனா அவ வெறும் கையால அழிக்க முடியாதே, அஸ்திரங்கள் வேணுமே, ஆயுதங்கள் வேணுமே. என்ன பண்றார் மகாவிஷ்ணு, என்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு தன்னுடைய சக்கரத்தோட குளோன் பண்ணி கொடுத்தாரு. அவர் அதை கொடுக்கல, அது போலவே ஒன்றை குளோனிங், இப்பதான் இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், அதோட ஒரு குளோனிங் அவர் கொடுக்க, சிவபெருமான் ஒரு திரிசூலம் கொடுக்க, பிரம்மா அக்ஷமாலையும் அந்த கமண்டலத்தையும் கொடுக்கிறாரு. மற்றபடி ஒரு தேவர்களும், இந்திரன் வஜ்ராயுதம் தரான், யமன் பாசம் தரான், வாயு வருணன் சங்கு எல்லாம் தரான். ஆக மொத்தம் 18 கைகளை வச்சுண்ட அந்த அம்பாள்
எல்லா ஒரு அழகான ஒரு உருவம் 18 ஆயுதங்களையும் தாங்கி கொண்டு நிற்கிற போது அவளுக்கு ஒரு வாகனம் வேணுமே சவாரி பண்றதுக்கு. ஒரு சிங்கம் அப்படியே பிடரிய சிலுத்துண்டு ஒரு சிங்கம். அவ சிங்கம் மேல ஏறி உட்காந்து அட்டகாசமான ஒரு சிரிப்பு. அவ சிரிச்சு எதுக்காக கிளம்புறா? போருக்கு கிளம்புறா. அவன் முதல்ல மகிஷாசுரன் இந்த மாதிரி என்னோட ஒரு பொண்ணு சண்டைக்கு வராளாம், போங்கடா அப்படின்னுட்டு தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்புறான். சண்ட முண்டன் அப்படின்னு 2 பேரையும் அனுப்புறாங்க. சண்ட முண்டன் 2 பேரையும் நிமிஷமா வெட்டி தள்ளினதுனால சாமுண்டின்னு அவளுக்கு பேர். இந்த 2 அசுரர்களும் அப்படியே இறந்து போனாங்கன்னு உடனே ரத்த பீஜன்னு ஒருத்தனை அனுப்பிச்சான். இந்த ரத்த பீஜன் எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இந்த பிளட் கேன்சர்னு சொல்றோமே அந்த மாதிரிதான் சொட்டு சொட்டா உயிரை வாங்கிடுவான். அவனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் பலவித கிருமிகள் வர மாதிரி 10 ரத்த பீஜன் வந்தான், 100 ரத்த பீஜன் வந்தான். இப்படியெல்லாம் சொல்லும் போது நம்ப முடியாதது இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா சொல்ற போது எல்லாராலையும் ஏத்துக்கொள்ள முடிகிறது. ரத்த பீஜன் வதம் முடிஞ்சது. தூம்ரலோச்சனன்னு ஒருத்தன் வந்தான். இப்படி அதாவது ஒத்தர் மாத்தி ஒத்தர் அசுரர்கள் வந்துகிட்டே இருக்கிற பொழுது கடைசியில மகிஷாசுரன் வரான். அவனுக்கு பல உருவம் எடுத்துக்க முடியும். அவன் அந்த மகிஷம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுமா? அறியாமை. நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்டா எருமாடு மாதிரி நிக்கிறேங்கிறோம். ஏன் சொல்றோம்? வேற எந்த ஒரு மிருகத்தையானு சொல்ல, ஏன்டா புலி மாதிரி நிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். எரும மாடு மாதிரி நிக்கிறேன்னா அறியாமை, அஞ்ஞானத்தோட உருவுதான் இந்த எருமை. இந்த அஞ்ஞானம் அழிபட்டால் மெய்ஞானம் உருவாகுங்கிறத ஒரே வார்த்தையில சொல்றதுக்காக தான் இந்த நவராத்திரி. அவன் என்ன பண்றான்? நம்மளே பேசுற போது சொல்லுவோம், இந்த பாரு எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு. ஏன் மனுஷனா இருக்க மாட்டான்? அவன் எருமையாட்டமா கண்ணா பின்னான்னு இருப்பான் அப்படிங்கிறதுக்கா நம்மளே சொல்லுவோமே, மனுஷனா இருக்க மாட்டேன் மிருகமாயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மிருகம் கடைசியில மகிஷாசுரன் தன்னுடைய அந்த மகிஷ தலையோட, எருமை தலையோட அம்பாளுடைய சண்டை போடுறான். இது நன்மைக்கும் தீமைக்கும் அந்த ஏற்படுற அந்த யுத்தத்துல நன்மைதான் வெல்லும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. ஆனா இந்த நடுவுல நடந்த இந்த 9 நாள் போர்ல அவளே தன்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியை அனுப்புவா. நாரசிம்மியா அனுப்புவா, மகாலட்சுமியா அனுப்புவா. ஒரு சக்தியும் ஒருத்தி உடம்புலேருந்து வந்த அதே சக்தி தான், பலவித ரூபங்கள். இப்போ ஒரு பெண்ணை நம்ம சொல்றோம், அவ குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தைங்கிறோம். அப்புறம் அவளை அவங்க அம்மா என்னுடைய மகள் அப்படிம்பாங்க. அவளை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவன் என்னுடைய மனைவியும்பான். பட் அவளே இன்னொரு குழந்தைக்கு தாயாவா, மனைவியா இருந்தவ மாமியாராவா, அவளே பாட்டியாவா. அது போலதான் தாய் ஒருத்தி தான், அந்த அம்பாள்ங்கிறவ ஒருத்தி தான். அவ பல ரூபங்களை எடுத்துக்கிறது தான் காட்டுறது இந்த நவராத்திரி. நவராத்திரினாலே பெண்களுக்கு எப்பவும் மகிழ்ச்சி தான். வீட்டில் 9 நாளும் கொலு பூஜைன்னு விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்படி விமர்சையாக கொண்டாடுற திருமதி கிருஷ்ணகுமாரி வீட்டு கொலுவை தான் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தீம்ல பிரமிக்கிற மாதிரி கொலு வச்சிருக்காங்க. வீட்டில் கொலு வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வீட்டையே கொலுவால் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் டெம்பிள், அண்ட் செகண்ட் ஒரு திண்டுக்கல் கிராமம், அதை சார்ந்த பழனிமலை, அது சார்ந்த கிராமங்கள், அதை பற்றி புதுசாக வடிவமைச்சிருக்கோம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் பாம்பே சர்க்கஸ். ஸோ இதுதான் இங்கே 3 டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இந்த இயருக்கு. யூஸ்வலி நாங்கள் 9 to 11 ஸ்டெப்ஸ் வைப்போம். 29 இயர்ஸ்க்கா ஒரு தீமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு புது விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. திருமதி கிருஷ்ணகுமாரி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பாத யாத்திரையாக பழனிமலைக்கு போய் தரிசித்து வருவாங்களாங்க. அதனால இன்ஸ்பயர் ஆகிட்டு பழனிமலையவே கொலுவாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கலை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தையும் தத்ரூபமாக கொலு வச்சுருக்காங்க. திண்டுக்கலை சுற்றி இருக்கிற கிராமம் அப்படின்னு சொன்னால் சந்தை, பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா, அது பக்கத்தில் கெடா வெட்டுறது, டூரிங் டாக்கீஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கொலுவாக வச்சுருக்காங்க.
இது வந்து குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண ஒரு கொலு, சில்ட்ரன் ஸ்பெஷல். ஏன்னா பாம்பே சர்க்கஸ் இருக்குது, பக்கத்துலேயே அண்ணா பூங்காவும் இருக்குது. ஒரு பார்க்கில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ, ஒரு சர்க்கஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே தத்ரூபமாக கொலுவாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலைமகளான பார்வதி தேவி எப்படி தாக்ஷாயணின்ற அவதாரத்திலிருந்து விடுபட்டாங்கன்னு நேத்து பார்த்தோம். இன்னைக்கு சிவன் மீது அவங்க கொண்ட பக்தியை பத்தி பார்ப்போமா? ஹிமவானுக்கு புத்திரியா வந்து பரதேவத்தை அவதாரம் பண்ணிட்டா அந்த ஸ்வரூபத்தை பார்த்தார் ஹிமவான். அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுட்டாராம். தூக்கி வச்சுட்ட குழந்தைய முதல்ல அவருடைய மனைவியான மேனைட்ட அழிச்சுட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அப்படி தூக்கி வச்சுட்ட குழந்தைய திருப்பி அப்படி கையில எடுத்து வச்சுட்டு பார்த்தாராம். பார்த்த உடனே என்ன தோணெடுத்து, ஆஹா நமக்கு தெரியும் இது பரதேவத்தைன்னு. இப்படி 8 கையோட இந்த குழந்தை இருந்தா, பரதேவத்தை அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நம்மள்கிட்ட காண்பிச்சுட்டே இருந்தா, இவளை குழந்தையா எப்படி பாவிச்சு நம்ம வளர்க்க முடியும்? மேனை பார்த்தானே இவ தெய்வம்னு நினைச்சு கையெடுத்து வணங்கதானே செய்வா. இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாளே. அதனால பரதேவதையிட்ட வேண்டின்றாராம், அம்மா நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா என்னிடத்துல ஒரு குழந்தையா நீ வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி இயல்பா எல்லா குழந்தைகளும் இருக்கோ அது போல ஒரு குழந்தையா நீ மாறி பெண் குழந்தையாக என்னிடத்தில் நீ வளர்ந்து வர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினாராம். அப்படி பிரார்த்தனை பண்ணினார் கான வினோதினி காமாட்சி, கான வினோதினி காமாட்சி, கமல திருப்பதமே பணிந்தேன், கமல திருப்பதமே பணிந்தேன் தேவி, தேவி. அம்மா உன்னுடைய பதம் பணிகிறேன், நல்லபடியா ஒரு குழந்தையா நீ மாறி என்னிடத்துல இருக்கணுமான்னு பிரார்த்தனை பண்ணினாராம். ததாஸ்தூன்னு சொல்றது போல தேவி உடனே 8 கைகளை 2 கைகளா மாத்திண்டா. அழகான குழந்தையா, பெண் குழந்தையா, அப்படி உருண்ட முகமா இருக்கான். அந்த கண்கள் பார்த்தா கருவண்டுகள் போல துரு 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 துருன்னு இருக்கு. மூக்கு எடுப்பான மூக்கு, கொவ்வை செவ்வாய்ன்னு சொல்ற மாதிரி செக்க செவேர்னு இதழ்கள். பேரழகியாக அந்த குழந்தை கையை காலை உதச்சுண்டு அவ்வளவு அழகா இருந்தாளாம். அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுண்டு இப்ப மேனைட்ட போறார். அவருடைய மனைவியான மேனைட்ட போய் சொல்றாளாம், மேனை இங்க பாரு, எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு பாத்தியா? நமக்கு குழந்தைய பகவான் கொடுத்துட்டாருமா. இங்க பாரு, பெண் குழந்தைய கொடுத்துருக்கார். இதை விட சந்தோஷம் நமக்கு என்னமா இருக்க போறதுன்னு நாரா. மேனை அந்த குழந்தைய பார்த்தாலாம். குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து இது நிச்சயமா சக்தி ஸ்வரூபமான குழந்தைன்னு. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறத தாண்டி அந்த முக மண்டலத்துல இருந்த தெய்வ ஸ்வரூபமும் தெய்வ கட்டாட்சமும் ரொம்ப நன்னாவே தெரிஞ்சுது. அதனால மேனை அந்த குழந்தைய வாங்கிண்டாலாம். வாங்கி இப்பேற்பட்ட பேரழகியான குழந்தை நமக்கு கிடைச்சிருக்காளே, ஆஹா எல்லாம் ஈசனுடைய ஒரு அருள், சிவபெருமானின் அருளை என்னவென்று சொல்வது. வந்தே சம்பும் உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் பிருஹதரம் வந்தே பசும் நாம்பதிம் வந்தே சூரிய சசாங்க வன்ஹிநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாக்ஷியந்தவரதம் வந்தே சிவம் சங்கரம். அந்த சிவனுடைய ஒரு அருளை என்னவென்று சொல்வது. அவருடைய பேரருள், அவருடைய அந்த கருணை தானே இப்பேற்பட்ட குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு அந்த குழந்தைய ஹிமவானிடத்துல இருந்து வாங்கி அந்த குழந்தைய வாரி முத்தமிட்டாளாம். இந்த குழந்தைக்கு பார்வதின்னு பேர் வைக்கிறா. ஏன் இவளுக்கு பார்வதின்னு பேர் வந்தது? பர்வத ராஜ புத்திரி, அதனால இவளுக்கு பார்வதின்னு பேரு. பர்வதம் அப்படின்னா மலை, அந்த மலை அதிபனுடைய மகள் இவள், அதனால் இவளுக்கு மலைமகள் அப்படின்னு பேர் வந்தது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு கிடுகிடு கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சாளாம். அப்படி வளர்ந்து என்னார்து எல்லா கலைகளும் தெரிந்து கொண்டாள். இவளுடைய விளையாட்டு கூட எவ்வளவு அழகு தெரியுமா? இந்த பார்வதியுடைய விளையாட்டை ரொம்ப அசாத்தியமாக சொல்கிறார்கள். இவளுடைய திரு அவதாரமே எதற்காக முக்கியமா நடந்தது அப்படின்னு பார்த்தா, சூரபத்மனுடைய கொடுமைகள் எல்லாம் நாளாக நாளாக ரொம்ப அதிகமா போயிடுது. தேவர்களை சிறை பிடித்து விட்டார். இப்படி எல்லாமே ஆயிடுத்து. அவர் முனிவர்கள் எல்லாரையும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சார். சூரபத்மன் என்ன வரம் வாங்கி வச்சிருந்தார்? சிவனுடைய குழந்தையால தான் தனக்கு அழிவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சிட்டார். அப்போ சிவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அவர் பார்வதியை மணக்கணும், அப்போதான் அது நடக்கும். அதனால இவ பார்வதியை அவதாரம் பண்ணினாலாம். இது முழுக்க முழுக்க சூரபத்மனை இவருடைய குழந்தை வந்து வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட திரு அவதாரம். அப்பேற்பட்ட குழந்தை வளர்ந்துட்டு வரா. இவ விளையாட்டு எப்படி இருந்ததுன்னா,
இவளோட விளையாடுறவா யாருன்னு பார்க்கணும். முதல்ல ரொம்ப உரிமையா வந்து விளையாடுறது யார் தெரியுமா? இவளுடைய அண்ணி, அதாவது மன்னின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தேவி. ஏன்னா அண்ணா இல்லையா, மகாவிஷ்ணு அண்ணா, தங்க அப்படி இருக்கான்னா எப்பொழுதும் அண்ணாவோட மனைவி வந்து விளையாடுவா இல்லையா, அவ அம்மாங்கிற ஸ்தானமும் ஆறுது. அதனால அவ வந்தாலாம், மகாலட்சுமி தேவி வந்தா. மகாலட்சுமி எப்பொழுதும் தனியா வரமாட்டா, அவளுடைய மருமகளோடையே தான் வருவா. மகாலட்சுமி தேவியின் மருமகள் யாருன்னு பார்க்கணுமே. திருமாலுடைய தொப்புள் கொடியிலிருந்து உதித்தவர் பிரம்மதேவர். அப்போ திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் பிரம்மதேவர் புள்ள முறையாருது. அப்ப பிரம்மதேவருடைய மனைவியான சரஸ்வதி தேவி திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் மருமகள் ஆறா. அப்பேற்பட்ட மருமகளையும் கூட்டிட்டு வந்தாளாம். மகாலட்சுமியும் மகா சரஸ்வதி தேவியும் இவளோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தாச்சு. எப்படி விளையாடுறா? இவளோட விளையாட்டே சிவபெருமானுக்கு அபிஷேகம், பூஜை இதெல்லாம் பண்ற மாதிரி தான் விளையாட்டு. வேற எதுவுமே தெரியாது. தனக்குன்னு ஒரு சிவலிங்கத்தை ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. அந்த சிவலிங்கத்தை அப்படி வச்சுண்டு அதன் பிறகு கூப்பிடுறாளாம். முதல்ல ஒத்தொத்தருக்கும் வேலை என்ன அழகா கொடுக்குறா தெரியுமா? மகாலட்சுமி தேவிக்கு என்ன வேலை கொடுக்குறா? பூக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாளாம். இந்த பூவெல்லாம் நீங்க அழகா தொடுத்து கொடுங்கோ அப்படின்னு சொல்றாளாம். சிவபெருமானுக்கு இதை அழகான மாலையாக நாம் தொடுத்து போடலாம், இந்த பூவெல்லாம் அழகா தொடுத்து கொடுங்கோன்னு கேட்டாளாம். மகா சரஸ்வதிக்கு என்ன வேலை கொடுத்தா தெரியுமா? குடத்தை கொடுத்தாளாம். போய் குடம் குடமா தண்ணி எடுத்துட்டு வா, அங்கேருந்து எடுத்துட்டு வா, அப்போதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு திருவாராதனை பண்ணணும் இல்லையா, அதனால போய் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா அப்படின்னு குடத்தை கொடுக்குறாளாம். இதுல ஆச்சரியம், மகாலட்சுமிங்கிறவ மாமியார், அவளுக்கு வயசா இருக்கும் இல்லையா, பெரியவ, மகா சரஸ்வதியை விட பெரியவளா இருக்கிறதுனால வயசானவாளை போய் ஓடி ஆடி போய் குடத்தை எடுத்துட்டு வா, குடத்தை நிறைய ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா மூச்சு வாங்கும். வயசானவாளுக்கு என்ன வேலை கொடுக்கறது? உட்காந்த இடத்துலயே அவளுக்கு சிரமம் இல்லாத என்ன வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலையை கொடுக்கணும். அதனால பூ கட்ட சொல்றா. சரஸ்வதி தேவிங்கிறவ சின்னவ, மாட்டு பொண்ணு இல்லையா, கிடு கிடு கிடுன்னு துரு துருன்னு எல்லா வேலையும் செய்யக்கூடியவ. அதனால அவளிடத்துல சொல்லி போய் குடம் குடமா ஜலம் எடுத்துட்டு வாங்குறா. அபிஷேக ஜலத்தை சரஸ்வதி தேவி எடுத்து வர பூக்களை மகாலட்சுமி தேவி தொடுக்க அத்தனையும் அழகாக பூஜை செய்து அவருக்கு அபிஷேகமும் செய்து அழகாக மாலையும் போடுறது. இப்படித்தான் இவளுடைய விளையாட்டு எல்லாம் இருந்தது. இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்துட்டு வந்தாலாம் இந்த பரதேவதை. இதை பார்த்து பார்த்து பூரித்து போனவர் யாருன்னு பார்த்தா ஹிமவானும் மேனையும் தான். குழந்தைக்கு சிவனிடத்தில் என்ன அப்பரிமிதமான ஒரு பக்தி இருக்கு, ஆஹா இந்த மாதிரி ஒரு பக்தி எந்த குழந்தைக்கு இந்த காலத்துல இருக்கு அப்படின்னு அவர்கள் இருவரும் நினைத்து நினைத்து பெருமைப்படும் வண்ணம் இவளுடைய பக்தி சிவனிடத்தில் இருந்ததாம். இந்த பக்தி நாளாக நாளாக என்னாச்சு, வயசு 5 ஆச்சு. ஆன உடனேவே சிவபெருமானத்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. சிவன் மீது இருந்த பக்தி காதலாக மாறித்து. இதைத்தான் நாயன்மார்கள் பாடும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நாதனான நமசிவாயன் அவரை பற்றி சொல்லும் பொழுது முதலில் அவரிடத்தில் பக்தி வரணுமா. அந்த பக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். இதுதான் உண்மையான பக்திங்கிறது. இவளுக்கு சிவபெருமானை நினைத்து நினைத்து காதல் வந்து அவரை நினைத்தாலே அந்த ஆனந்தத்தில் கண்ணீர் வருகின்றது. அப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டிலும் எனக்கு ஒரு கணவர் கிடைக்க முடியுமா என்று எண்ணினாள். அதற்கு இவள் என்ன செய்தாள் அப்படிங்கிறத நாளைய தினம் பார்க்கலாம். அடுத்து இசையை பத்தி பார்ப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசையால் வசமாக இதயம் எதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் தெய்வத்தின் மீது நாம் போற்றும் இசை இனிமைதாங்க. வாங்க தெய்வீக இசையில் இணைவோம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் அன்றி இல்லை. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் அன்றி இல்லை. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம் ஆதி
நவராத்திரி பிறந்த கதை, கோலு, பாட்டுன்னு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மீண்டும் உங்களை எல்லாம் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.